அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இப்ப லாஸ்ட்டா நடந்த பிசி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் கட் ஆஃப் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, 2023 நடந்த பிசி எக்ஸாமோட கட் ஆஃப் ரிசல்ட். பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டான மார்க் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, ஜெயில் வார்டருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 89.50. ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 89.50 இதான் கட் ஆஃபா வச்சிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, இது மேல்க்கு. இதுவே பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 75 ஹையஸ்ட் மார்க்கா வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலா மினிமம் கட் ஆஃப் அதாவது பார்த்தீங்கன்னா, எதுல பார்க்கணும்னா, டிஎஸ்பில. மேல்ல பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பிக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹைய மினிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 86.50 ஜெனரலுக்கு. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 84.0. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 75. அங்க எம்பிசி பார்த்தீங்கன்னா 85. எஸ்சி பார்த்தீங்கன்னா 84. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 81. எஸ்டி பார்த்தீங்கன்னா 83. இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலாவே ரிட்டன்ல அதிக மார்க் எடுத்திருந்தா தான், நம்ம வந்து பிசிக்கல்ல 24 ஃபுல்லா எடுத்து நம்ம இந்த கட் ஆஃப் வைக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸும், பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 51, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 72, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 70, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 65, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 66. இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து ரிட்டன்ல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க் வைக்கணும். இப்போ அவுட் ஆஃப் 70ல நீங்க மினிமமா பார்த்தீங்கன்னா, ஒரு 62, 63 அண்ட் அபோவ் வச்சிருந்தா தான், நம்மளுக்கு பிசிக்கல்ல நீங்க ஃபுல் மார்க் 24 மார்க்ஸ் எடுக்கும்போது, இந்த கட் ஆஃப்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும். இப்ப இந்த தடவையே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 டைம்ஸ் பிசிக்கல் குடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நார்மலா கூட்டாங்க. 2வது டைம் ஹைகோர்ட் ஆர்டர் வந்த அப்புறம் 57, 58 மார்க்ஸ் இருந்தா கூட்டாங்க. இப்ப அவங்க ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருந்தாலுமே, இதுல யாருமே வந்து ரொம்ப மினிமலான இது மட்டும் தான் வந்திருப்பாங்க. மினிமலான அமௌண்ட்ல மட்டும் தான் உள்ள பசங்க அந்த செகண்ட் பிசிக்கல் வந்தவங்க போயிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்த்தீங்கனாலே கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நீங்க எம்பிசில இருந்தீங்கன்னா, நீங்க 58ல இருந்தீங்கன்னா 82 தான் வருவீங்க. 3 மார்க் வருவீங்க. எஸ்சில இருந்தீங்கன்னா, அங்க 58ல இருந்திருந்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 82 தான் வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 84 இங்க குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ரிட்டன்ல மினிமம் 62, 63 மார்க்ஸ் அண்ட் அபோவ் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம இனிமேட் வரக்கூடிய எக்ஸாம்க்கு இப்ப கூடிய சீக்கிரத்துல பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நம்ம ரிட்டன் எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரிட்டனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருந்தோமோ, இப்ப அத விட அதிகமா ரிட்டனுக்கு அதிகமா குடுத்தாகணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படி குடுத்தா மட்டும் தான் நம்மளால இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால நம்ம இப்ப இருந்து ரிட்டனுக்கு நம்ம வந்து பிரிப்பேர் ஆக ஆரம்பிப்போம். திருப்பி வீடியோஸ் நாங்க போட ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, எந்த மாரி படிக்கணும், எப்படியெல்லாம் படிக்கணும்னு நாங்க போட ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க ரிட்டனுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ.